ஹாய் ஆல், டே 1 இன் அபுதாபி. ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக டவுன் டவுனில் இருக்க கிராப்தோன் ஹோட்டலுக்கு தான் போய் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு யாஷ் ஐலாண்டில் இருக்க வார்னர் ப்ரோஸ் தான் போயிருந்தோம். யாஷ் தீம் வேர்ல்டில் வந்து 4 தீம் பார்க் இருக்குது. நம்ம 4க்குமே கூட டிக்கெட் எடுத்துக்கலாம், ஆர் 2க்கு மட்டும் பை பண்ணிக்கலாம். நாங்கள் போனது வந்து 2 இருக்கிற மாதிரி பேக்கேஜஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். கிட்ஸோடு போகிறவங்க வந்து டெய்லி ஒரு தீம் பார்க் ஆர் மேக்ஸிமம் வந்து 2 அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். பிகாஸ் ரொம்ப டைம் எடுக்கும் உள்ள கிட்ஸை வச்சுட்டு நம்ம சுற்றி பார்க்கும்போது. ஸோ டெய்லி ஒரு தீம் பார்க் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு. அபுதாபிலே வந்து 5 to 7 டேஸ்க்கான ட்ரிப்புக்கான பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வந்து அபுதாபி வென் கம்பேர் டு துபாய். என்னை பொறுத்தளவு ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து வார்னர் ப்ரூஸ் தான் போயிருந்தோம். அண்ட் வார்னர் ப்ரூஸ் வந்து எல்லாரோட ட்ரீம் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 90s கிட்டாக இருந்துட்டா அவங்க வந்து கார்ட்டூனில் பார்த்த எல்லாத்தையுமே வந்து உள்ளே போய் வந்து ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது ரொம்ப 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 வந்து பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு மார்னிங் சாப்பிடல, ஸோ அங்கேயே சாப்பிட்டோம். பட் யாருமே நீங்கள் அங்கே ஃபுட்டு சாப்பிட்றாதீங்க, வெளியில் சாப்பிட்டுட்டு வாங்க, பயங்கர காஸ்ட்லி. அண்ட் உள்ளே வந்ததுமே கார்ட்டூன் ஜங்ஷனுக்குள்ளே தான் போயிருந்தோம். ஏன்னா கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் போதே நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ரைடு எல்லாமே பார்த்தோம். நீங்கள் உள்ளே வர்றப்பயே உங்களுக்கு வந்து ஒரு பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. அதில் தான் வென்யூஸ் அண்ட் ஷோ டைமிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வியந்த வண்டர் உமனாக இருக்கட்டும், பேட்மேன், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்லேருந்து கிட்ஸ் வரை எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வர்த்தான பிளேஸு. ஒன் டே வந்து பத்தவே பத்தாது. கொஞ்சம் ரஷ்அப் ஆகி நம்ம எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபுட்டு எதுவும் பெருசாக செக் பண்ணல. பெட்டர் வெளிலேருந்து கொண்டு வந்துக்கோங்க, ஏன்னா இங்கே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. லைஃப்பில் பார்க்க வேண்டிய மஸ்ட் விசிட் பிளேஸில் இதுவும் ஒன்று. அண்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்கமிங் vlogsல வந்து சொல்கிறேன். See you soon. Bye.